பேச்சும் சரி சிந்தனை செஞ்சு ரெண்டு வகை இருக்குதுமா. ஒன்று பேரலல் திங்கிங், சரியா? அதே மாதிரி பேரலல் டாக். பேரலல் டாக் அப்படிங்கிறது வந்து இணையாக பேசுறது. இணையாக பேசுறது வந்து அது யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒருத்தருடைய பேச்சோடு ஒட்டியே பேசுறது வந்து பேசுறவருக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் பேசிட்டு இருக்கிறவருக்கு வந்து இன்டைரக்டாக தோல்வி கொடுக்கும். சரியா? இந்த பேரலல் டாக், பேரலல் திங்கிங் எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பர்பெண்டிகுலர் டாக்னு ஒன்று இருக்குது, பர்பெண்டிகுலர் சிந்தனைன்னு ஒன்று. நேர் எதிராக பேசுறது. இந்த எதிராக பேசுறதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எதிராக பேசுகிறவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் எதிராக பேச முடியும். சரியா? இந்த எதிராக பேசவங்கிட்ட இருக்கிறவங்க மட்டும்தான் ரியாலிட்டி புரிஞ்சுக்க முடியும். அப்போ பெரும்பாலும் இந்த பேரலல் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைவெளி பேச்சுக்களை தான் விரும்புவாங்க. இவங்க வந்து எந்த வகையில வந்து தான் காயப்படக்கூடாது அல்லது தான் அப்படியே இருக்குன்னு சொல்லி அதே நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களால புற உலகத்தில் வரக்கூடிய எதையுமே சாதிக்க முடியாது. இதைத்தான் வந்து இவங்க பாசிட்டிவ் டாக்னு சொல்கிறாங்க. இது வந்து நெகட்டிவ் டாக். இப்போ பர்பெண்டிகுலராக இருக்கையில் தான் நம்மளுடைய வளர்ச்சி, சிந்தனை மாறுபடும். குழந்தைனால அது செய்யற தப்புங்கிறத நம்ம அதுக்கு அது சொல்றப்ப அதுக்கு ஆப்போசிட்டா கரெக்டா நம்ம சொன்னாதானே அது மாத்திக்குது. இது எல்லாமே நியாயம்தான். ஆனால் நிறைய பேர் விரும்புறது வந்து எனக்கு இணையா பேசிக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி பேசுறதுனால அவர்கள் வந்து அதே நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ பர்பெண்டிகுலர் டாக் வேற, பேரலல் டாக் வேற. இது அதனால் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் எங்கே கையாளணுங்கிறது தான் வந்து நாங்கள் டாக்கிங் தெரப்பின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். டாக்கிங் பிஸ்னஸ்னு கொண்டு வந்தோம். டாக்கிங் பிஸ்னஸ்னால் பேச்சு வணிகம். பேச்சில் தான் வணிகமே நடக்குது. அப்போ இது எப்படி பண்ணணும், எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான். அதனால தான் வந்து சின்ன குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தைக்கு ஆயிரக்கணக்கான மனப்பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனை, நட்பு சார்ந்தது. ஒரு குழந்தை எடுத்திங்கன்னா அந்த குழந்தைக்கு நட்பு சார்ந்த ஸ்கூல் பிரச்சனை நிறையா இருக்கும். அதே மாதிரி டீச்சர் சார்ந்த பிரச்சனை இருக்கும். சில டீச்சர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக நல்லா படிக்கிறவங்கள பார்த்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மோசமாக படிக்கிறவங்கள பார்த்து ஒர்ஸ்ட்டும்பாங்க. ஏன் இவங்க பெஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வேலை கம்மி, ஆனால் அதுக்கு வேலை ஜாஸ்தி. வேலை செய்ய யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து பெற்றோர்கிட்ட வந்து சொல்லி டியூஷன் போனால் என்ன ஆகும்? அதுவும் அதே மாதிரி தான். கண்ணு தெரியாத ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் நீ வந்து ரோட்டில் நடந்து சொல்கிற மாதிரி தான் மனசில் வந்து அந்த கண் வேலை செய்யணும். அதுக்கு தான் வந்து லேர்னிங் தெரப்பின்னு கொண்டு வந்தோம். அப்போ எல்லாத்துக்குமே வந்து கற்றல் சார்ந்த, லேர்னிங் சார்ந்தது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பகுப்பொருள்களை அதை கண்டறிந்து அதை வந்து மறு இயக்கத்துக்கு கொண்டு வரணும். அது வந்து ஏதோ இடத்துல வந்து இயங்காமல் இருக்கும். சரியா? இப்போ குழந்தைகளுக்கும் பிரச்சனை இருக்குது. சரி, அதே மாதிரி வந்து டீச்சர்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். எல்லா டீச்சர் என்ன செய்வாங்க, தன்னை மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட போய் பேசிட்டு அந்த டீச்சர் இதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை அல்லது உன்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டிடுவாங்களே தவிர நீ ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்டேஷன் போன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே வந்து இந்த பேச்சில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்கிறவங்க, அவங்க போதகராக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி டீச்சராக இருக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட்கிட்ட போகணுங்கிற அந்த சுய சிந்தனை இவங்களுக்கு இருக்காது. எந்த போதகரும் எக்ஸ்பர்ட் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு டீச்சரும் எக்ஸ்பர்ட் பாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அவங்க அதே லெவலில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இதுக்குள்ளேருந்து யாரும் வெளியில் போக அனுமதிக்க மாட்டாங்க. இது அவர்கள் சார்ந்த ஒரு பாதுகாப்பின்மைக்காக வந்து மக்களை வந்து முட்டாள்தனத்துக்குள்ளே வளையமிட்டு வைக்கிற ஒரு யுக்தி தான். அந்த அவங்க சுய இயக்கம் வரைக்கும் நம்ம தயார் பண்ணிக்கிட்டே வந்தப்போ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆகிடுவாங்க. அது பொதுவாக வந்து எல்லாரும் சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே வந்து கற்றல் சார்ந்த பிரச்சனைகளே கண்டறிஞ்சிடணும். 6th மேலே வந்து அதை சரிப்படுத்திட்டோம்னா, ஒரு 8th மேலே வந்து ஒரு டியூஷன் போய் படிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த சந்ததிகள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வீணான தொழிலாளி சந்ததியாக தான் மாறும். ஏன்னா அது சுயமாக கற்றல் திறன் கிடையாது, புரிந்து கொள்ளும் திறன் கிடையாது, சொல்லிக் கொடுத்தது திருப்பி சொல்லக்கூடிய திறன் தான் உருவாகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை இல்லாத திறன் அதிகமாகிடுச்சு.
இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தல வந்து யாரும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. வடநாட்டை பொறுத்தல வந்து யாரும் படிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அங்கே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிறாங்க. இவங்க போய் அங்கே கேப் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா சாதாரண பாருங்க, இன்றைக்கி ஒப்பனக்கார வீதியாக இருக்கட்டும், டவுன் ஹாலாக இருக்கட்டும், அல்லது வந்து காந்திபுரமாக இருக்கட்டும், ஒரே ஒரு ஸ்டூலு, ஒரு 10 ரூபா கோன், அந்த கோனை வச்சுட்டு அவங்க ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஸ்டூல், ஒரே ஒரு இதுதான். அவங்க வேலை திறன், உழைப்பு திறன், அவமானப்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. இவங்க யாருமே அவமானப்படுறதுக்கு தயாராக இல்லை. சிலர் சொல்லுவாங்க உழைப்பு மட்டுமே போட்டு போட்டு வந்துட்டு இது இல்லை, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது யார் அவங்க செஞ்சவங்க சொல்லிட்டு இருக்காங்களா? கேட்குற கேள்வி மட்டும் யார் சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அவங்க அப்படி செஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. செய்யாதவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வார்த்தை அடிவில் தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு தொழிலதிபரும் ஸ்மார்ட்டாக செய்யணும்னு சொல்கிறாங்களா? எந்த தொழிலதிபர் ஒரு பேச்சாளராக வந்திருக்காங்களா? பேச்சாளர் ஒரு தொழில். பேச்சாளருக்கு என்ன சுவையான சம்பவங்களை சொல்லிட்டு மக்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சம்பவங்களை சொல்லணும். ஒரு பேச்சாளர் எப்போ வந்து டெவலப் ஆகுறாரு, உனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லி தன்னம்பிக்கைங்கிற பேரில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி அவனை சந்தோஷப்படுத்தி அவர் டெவலப் ஆகுறாரு. ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்ன செய்கிறாரு, உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அவனை நம்ப வச்சு இவர் ஜெயிக்கிறார். அப்போ ஒரு தொழிலதிபர் இப்படி செய்கிறது கிடையாது. எல்லாமே எனக்கு நடக்கும்னு நினைக்க மாட்டேங்க, நான் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த நான் தான் செய்யணுங்கிற விஷயத்தை யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக 10-15 ஆப்ரேஷனை பண்ணால் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒத்துக்க முடியுமா? இல்லையா? இதெல்லாம் இவர்கள் வேலை இல்லாதவங்க, வேலையை பற்றி தெரியாதவங்க இவங்க சொல்லி கதையை சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி சொல்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அப்போ அவங்க பேச கேட்குறது தான் நம்மளுடைய தவறு. எந்த ஒரு ரகசியமே வந்து பொதுமக்களுடைய பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னா அது ரகசியம் கிடையாது. மக்களை ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ப வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அறிவு சார்ந்த சிறனங்கள் நீங்கள் தேடித்தான் கண்டுபிடிக்கணும். உலகத்தில் அறிவு மட்டும்தான் மறைஞ்சிருக்கும், அறியாமை மட்டும் நிறைஞ்சிருக்கும், இல்லையா? அதில் வந்து அறியாமையில் வந்து அறிவு இருக்குன்னு நினைக்கிறது அறிவில்லாத ஒரு அறியாமை தான். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, ராக்கெட்டு வந்து லான்ச் பண்ணதை ஷார்ட்டில் போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. அந்த ராக்கெட் லான்ச்சை ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு லோன் வாங்க வேணுமாங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்போ சொல்லுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கான்னு இவங்க சொல்கிறாங்களா? அப்போ அங்கே என்ன நடக்குது? நீ எதை பார்க்க வர்றியோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அதை போ. அப்போ என்ன நடக்குது? இதை புரிந்து கொள்ளக்கூடியவங்க தான் தொழிலதிபராக இருக்காங்க. ரசிச்சுட்டு போகிறவங்க தொழிலாளியாக தான் இருக்காங்க. நோயாளியை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்